என் மீது தாங்கள் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஜோதா பேகம். இருந்தாலும் தள்ளிதான் இருப்பீர்கள். நீங்கள் பிடிவாதக்காரி என்றால் நானும் பிடிவாதக்காரன் தான். மன்னிக்க முறை நான் உங்களை விடப் போவதில்லை. இங்கே வா. இந்த மருந்தை ஷெஹன்ஷாவின் காயங்கள் மேல் பூசு. சரி ஷஹன்ஷா, ஜோதா பேகம் இந்த மருந்தினை தங்கள் காயங்கள் மீது பூச சொன்னார்கள். யார் இந்த மருந்தை தயார் செய்தது? இந்த மருந்தை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் என்று வைத்தியர் கூறினார். பரவாயில்லை, இருக்கட்டும். இது எனக்கு தேவையில்லை. அனைவரும் செல்லுங்கள். உங்கள் காயங்கள் மீது இந்த மருந்தை போட வேண்டியது அவசியம். அப்படியென்றால் போட்டு விடுங்கள். சுமன், நீங்களே போட்டு விடுவீர்கள் என்று நினைத்தால் இப்படி செய்து விட்டீர்களே. இந்த மருந்தை ஷெஹன்ஷாவின் காயம் மீது போடு. இல்லை, பரவாயில்லை, இருக்கட்டும். நானே என் காயங்களுக்கு மருந்தை போட்டுக் கொள்கிறேன். இருங்கள். உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜோதா பேகம், தாங்கள் என் மீது இன்னும் கோபமாக இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு ஓய்வு மிகவும் அவசியம். நிம்மதியாக உறங்குங்கள். தாங்கள் என்னை மன்னிக்கும் முறை எனக்கு நிம்மதி என்பது ஏது ஜோதா பேகம்? நான் கூறுவதை கேளுங்கள். அங்கே பாருங்கள். சில காயங்கள் ஆழமானதாக இருக்கும். ஆறுவதற்கு நாள் ஆகும். நல்லதோடு மருந்து இடும்போது அந்த காயங்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் மாறிவிடும். நான் உங்களில் இருக்கும் பல திறமைகளை எத்தனையோ முறைகள் பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்களின் இந்த பிடிவாத குணத்தை மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஜோதா பேகம். பார்த்தீர்களா, நான் என் பிடிவாதத்தை விட்டுவிட்டு இப்போது உங்களை சமாதானப்படுத்த வந்திருக்கிறேன். உங்கள் முகத்தை பார்க்கும் வரையில் நான் ஒரு கணம் கூட என்னுடைய கண்களை இமைக்காமல் இங்கே வந்தேன். ஆனால் தாங்களோ என்னை பார்க்க மறுக்கிறீர்கள். தங்களுக்கு மருந்து போட்டு விட்டேன். விரைவில் குணமாகி விடுவீர்கள். நான் செல்கிறேன். ஜோதா பேகம், ஷெஹன்ஷா, பார்த்து. வாருங்கள். மெதுவாக. உங்கள் பிடிவாதம் அந்த மலையை போன்று உயர்ந்ததாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய காதல் அந்த வானத்தை போல உயர்ந்தது. நிச்சயம் ஒரு நாள் அது உங்களை வெல்லும்.